தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த திமுகவுடைய இடையீட்டு மனுவில் சில கடுமையான சொற்பிரயோகங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. இந்த இதில் கரூர் வழக்கில் முதல்வர் விஜய் குற்றவாளி கிடையாது, அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் ஏன் போகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? கரூர் விவகாரத்தில் ஒரு பக்கம் ஒரு 2 பேர் கட்சிகளை சேரும் பொழுது அந்த இடத்துட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனா சில கருத்துக்களை பேசுகிறார். அதற்கு திமுக தரப்பிலும் இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இன்றைக்கு கரூர் இந்த விவகாரம் என்பது ஒரு அரசியலாக்கப்பட்டிருக்குதா அல்லது இது பின்னடைவு திமுகவுக்கா தாவேகாவுக்கு முதல் வெற்றியா? ஒரு நீதிமன்றத்தில் முதல் வெற்றி 2வது வெற்றிங்கிற வார்த்தைலாம் நான் கேள்விப்பட்டது இல்லை. ஒரே ஒரு வெற்றி தான். அது ஆரம்பத்துலேயும் வரலாம், கடைசியிலையும் வரலாம். இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுங்கிறதுலாம் கைதட்டலாம். அதனால் அப்படி ஒன்றும் அதில் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணிடுச்சுன்னு நான் கருதுகிறேன். தப்பு பண்ணிடுச்சா? 100% தப்பு பண்ணிடுச்சு. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வக்கீல் வைக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கிற கருத்துக்களை கேட்டு வாங்கிட்டு வந்து அதை பத்திரிகையில் போடுறதுக்கு இல்லை. என் கருத்துக்கள் என் மனதில் இருப்பதை வக்கீல் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை சொல்லி அதுக்கு சரியா தப்பான்னு நீங்கள் கருத்தை சொல்லுங்க. இதுதான் நான் அறிந்த நீதிமன்ற நடைமுறை. இதுவரைக்கும் நீதிபதிகளை நாம் நினைக்கிறத அவங்க வாயில் கொண்டாட முடிஞ்சால் நான் நல்ல வக்கீல், இல்லைன்னா 10 பைசா கொண்ட பிரயோஜனம் இல்லை, காசை வாங்கிட்டு கிளையண்ட்டை ஏமாற்றிட்டேன்னு அர்த்தம். முடியும். வக்கீலாகிய நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீதிபதி வாயிலிருந்து கொண்டு வர முடியுமானால்தான் நான் சட்டையை மாறிட்டு கோர்ட்டில் நிற்கலாம். இல்லைன்னா நான் வக்கீலே இல்லை. அழுத்தம் திருத்தமாக அதை நான் சொல்கிறேன். இதையும் ரொம்ப எளிதாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். குற்றவாளிங்கிற வார்த்தை தப்பு தான். அக்யூஸ்டுங்கிற வார்த்தை குற்றவாளி அல்ல. குற்றவாளி என்பது கல்பிரிட், அக்யூஸ்ட் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர். அந்த வக்கீல் பயன்படுத்தின வார்த்தை தப்புங்க. ஆனால் இந்த நீதிமன்றம் தான் இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றம் 2 விஷயங்களை வக்கீலாகி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு வக்கீலாக அவருக்கு இதில் பங்கு இருக்குது. 41 பேர் இறந்து போனதுக்கு திரு விஜய் காரணம்னு சொல்லலை. நான் 1000 முறை எனக்கு தெரியாது. ஆனால் யார் காரணம்னு யாரோ ஒருத்தர் இருக்க, இல்லை கடவுள் தான் காரணம்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் ஒன்றும் மறுக்கலை. அப்படா என்ன கேட்பேன், இந்து கடவுளா கிறிஸ்டின் கடவுளா இன்னும் கேட்பேனே தவிர அது இல்லை. இங்கே என்ன செய்திருக்கணும் ஐயா, அக்யூஸ்ங்கிற வார்த்தையை அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பயன்படுத்தலையே. அவங்க சொல்கிற வார்த்தை சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் அங்கே போய் அவங்க மக்களை சந்திக்கிறதுன்றது வழக்கு சிபிஐக்குள்ளே இருக்குது, சாட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது தான் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன அக்யூஸ்டே இல்லையே, முந்தைய திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எஃப்ஐஆர் ஒழுங்கா படிச்சுட்டாங்க கூட அக்யூஸ்டா போடலை. அந்த வார்த்தை இருக்கு அவங்ககிட்ட. அவங்க போட்ட டிஎம்கே கவர்மெண்டில் போட்ட எஃப்ஐஆரில் கூட இவர் பேர் இல்லை. அதை சொல்கிறாங்க, தவறல்ல, அதான் உண்மை. பட் நான் 2 விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட நான் வக்கீலாக இருந்தால் சொல்லியிருக்கேன். ஐயா, நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான் 2. 1, குற்றம் நடந்த இடத்துல இருந்த ஒருத்தர் காணா போயிட்டார், என்னால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா அவர் மேலே சந்தேகப்படுன்னு சொன்னது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான். 1000 தீர்ப்பு, 1 தீர்ப்பு 2 தீர்ப்பு. குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு குறுக்கீடு, நீங்கள் ஆழ்ந்த புலமை சட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ்டு வைக்கல. நான் கேட்குறது, இந்த வழக்கு கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றியான வழக்கு இல்லைல்ல. அவங்க தாக்கல் பண்ணுற இந்த இடையீட்டு மனு அப்படின்றது இந்த ஆதவர்ஜுனா அமைச்சராக இருந்து கொண்டு கரூர் வழக்கு பற்றி பேசுகிறாரு, சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது, அப்போ பேசக்கூடாது. முதலமைச்சர் விஜயோ அமைச்சர்களோ புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ பேசக்கூடாதுன்றது ஒன்று. அது
கருத்து சுதந்திரம் பற்றியான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுடைய கருத்து சுதந்திரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது இல்லையா? அப்போ கருத்து சுதந்திரம் அடிபடுது. இன்னொன்று, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு வராது இல்லையா? இப்போ அதுதானே நீதிபதிகள் சொல்றாங்க, வழக்கை நீங்க தப்பா மனு பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த இடத்துல போனார்னால் அரசாங்க வேலையெல்லாம் கொடுக்குறேன். இப்போ அரசாங்கத்தில் அவர் இருக்கிறதுனால 20-25 லட்ச ரூபா முதலியே கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. பார்ட் 2ல் மக்கள் பணத்தை வச்சு வேலை கொடுக்குறேன், இதையெல்லாம் கொடுத்தால் அவர் எவிடன்ஸை மறைச்சிடுவாருங்கிறது தான் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. இவர் போனால் முதலமைச்சர் ஒருத்தர் அங்கே போய் அதான் மறைச்சிடுவார், இதெல்லாம் செய்தால் மக்கள் வரி பணத்தில் போக விடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையான அந்த விஷயம். இல்லை, என்னோட புரிதலுக்கு தான் நான் மேலும் கேட்குறேன் சார் கேள்வி. தப்பு இல்லை. இல்லை, இப்போ கரூர் வழக்கில் விஜய் குற்றவாளி அப்படின்னு எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததுன்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சராக ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க இடத்துக்கு போய் பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது அவர் ஒரு சிஎம் தான், அவர் குற்றவாளி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அமைச்சர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு வேணும்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குல்ல. இந்த 2 புள்ளியை ஏன் திமுக தொடர் தவறிச்சு சார்? மக்கள் வரி பணத்திலிருந்து உங்கள் கட்சியை நீங்கள் பரப்ப போய் 41 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேங்கிறீங்க. நீங்கள் முதல்ல ஏதோ பணம் கொடுத்தீங்க, யாரும் குறை சொல்லலை. அது அவங்கள அரசாங்க வேலையை கொடுப்பது என்பது போய் நாளைக்கு சிபிஐ விசாரித்த முடியல, விசாரித்தா அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த புண்ணியமாக கொடுத்த வேலைங்க, நான் வாங்கிட்டு எப்படிங்க அவரை ஏற்று பேசுவேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக கருதலாம். அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே ஒன்றும் அவர் சத்தியமாக நான் குற்றவாளின்னு சொல்லலை, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துச்சு, எப்போ ஒருத்தர் குற்றம் நடந்த ஸ்பாட்டில் இருந்துட்டு திடீர்னு காணா போயிடுறாரோ, எங்கே இருக்காருன்னே தெரியலையோ, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிட்டது எல்லாரும், அவர் குற்றத்தில் தொடர்பு இருக்கலாம் என்பது ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லா. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கும் காரணம். 9வது மாதம் 27 செப்டம்பர் 25 அங்கே ஒரு 3 மாதம் ப்ளஸ் இங்கே ஒரு 6வது மாதம் 7வது மாதம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி பார்க்குறார். நீங்கள் இப்போ 10 வருஷம் கழிச்சு இருந்தால் கூட அதை மக்கள் அல்ல சார் 10 வருஷம் ஆனால் என்ன சார் கெட்டு போச்சு சொல்ல முடியுமா? 90 நாள் 180 நாளுன்னு சட்டத்தில் சில வரைமுறைகள் வச்சுருக்கிறோம். அதை சொன்னதும் சுப்ரீம் கோர்ட் தான். ஷார்ட் ஷீட் போடணும் இவ்வளவு நாளில் அப்படின்னுட்டு அவங்க ஒரு ஒண்டர்ஃபுல் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சோம். இன்வெஸ்டிகேஷன் எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலை கூட தள்ளி வைக்கலாம். இப்போ ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது தேர்தலை தான் ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வைங்க, தப்பில்லை. அதுக்காக சார்ஜ் ஷீட் போடுறது வெயிட் பண்ணுங்க, கரெக்ட். எலெக்ஷனை வச்சுக்கிட்டு பண்ணுறது முறையில்லை யாரு மேலேயும். எனவே ஐயா, நீங்கள் 9 மாதமாக நீங்கள் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு, அவங்க போட்ட ஒரு ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேண்டாம், ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டாங்க வேண்டாம் சொன்னது யாருங்க ஐயா? சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு. அந்த சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை கேட்டார்? 2 ஜட்ஜி இதே விஷயத்தை கேட்டு மதுரையில் ஒரு ஆர்டர் போட்ட பிறகு இந்த சிங்கிள் ஜட்ஜி எப்படி கேட்டார்? எப்படி அவர்கிட்ட விளக்கம் கேட்டீங்க சார்? இது தனிப்பட்ட நபர்களை அல்ல, ஒரு உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு வேலை செய்கிற நீதிபதிக்கிட்ட விளக்க அந்த ஆர்டரில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு என்னாச்சு? 9 மாதமாக ஒரு சிட்டிங் ஜட்ஜு இல்லை ரீஸ்டார் அது ஹைகோர்ட் விளக்கம் கொடுக்கலன்னா 9 மாதமும் இன்னைக்கு
குற்றம் இவர் மேலே இருக்கு போல் இருக்குன்னு நினைப்பாங்களா, திரு விஜய் மேலே இல்லைன்னு நினைப்பாங்களா? வழக்கு தேர்தலுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, திரும்ப விசாரணை தொடங்கலன்னா தானே சார் பிரச்சனை. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை திமுக தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த இடையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் பேசக்கூடாது, முதலமைச்சர் அங்க போகக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு கேட்கறாங்க, முதலமைச்சர் அப்ப நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா, முதலமைச்சர் என்ன பேசணுன்றத நீதிமன்றம் சொல்லணுமா? நிச்சயமா கேட்கறாங்க. உண்மை சார், 100க்கு 100 உண்மை. ஒரு கவுன்சிலராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், மத்திய பிரதம அமைச்சராக இருந்தாலும் என்ன சொல்லலாம், இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடியல, வேலை கொடுக்கிறேன்னு போய் சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட சாட்சியங்களை அதை திமுகவுடைய மனுவிலே சொல்லல இல்லைங்க சார், அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? அதுக்கு அவர் சொல்லிட்டார்லங்க, இதுக்கு போறேன்னு அவர் சொல்லிருக்காருலங்க. இல்லைங்க சார், இப்போ வழக்கு இப்படி இருக்குது, சிபிஐ விசாரணைக்குள்ள இருக்குது, ஒரு நீதிபதி கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த நேரத்தில் அவர் அரசாணை கொடுக்க கூடாது, அரசு பணிக்கான நியமனத்தை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அதுல லாஜிக் இருக்குது, அதுல நீதிமன்றம் சொல்லும். ஆனா இவங்களுடைய பெட்டிஷன்றது பேசக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. பேசக்கூடாது கருத்து சுதந்திரத்தினுடைய ஃபார்மேட்டுக்குள்ள வரும் இல்லையா சார்? இந்த வேலை கொடுக்கறதும் பேச்சில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பேச்சு தனியாக அந்தரத்தில் தொங்குறதாக உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னால் பேச்சு தானே சார் அது. 20 லட்ச ரூபா பணம் கொடுக்குறங்கிறது இது. அதனால் அந்த நீதிபதிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் இவ்வளவு ஜட்ஜஸ் இவ்வளவு கோவப்படுறீங்களே, அந்த வார்த்தைக்கு கோவப்பட்டாங்க, எல்லாத்துலேயும் இருக்குது பத்திரிகைகள். அதை பார்க்கும்போது ஒருவேளை அவர் உங்களுக்கு சிபிஐ கொடுத்துட்டாங்க போன்ற ரிப்போர்ட்டு, அவர் மேலே குற்றம் இல்லைன்னுட்டு அதையாவது சொல்லுங்கள். எங்கள் முதலமைச்சர் மேலே எதற்காக அவர் ஒரு குற்றவாளிங்கிற வாழ் தொங்கணும் ஒரு தலையில் மேலே இவ்வளவு கோவப்படுறீங்கல்ல ஜட்ஜஸ்ஸு கோவப்படுற விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன் கோவப்படுறாங்க? நீங்கள் கோவப்படுறத பார்த்தா எனக்கு அது மாதிரி தோணுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரிப்போர்ட் வந்துருச்சு, அவர் மேலே தவறு இல்லைன்னு சொல்லுங்கள். எங்கே சிஎம் சார் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கல சார், அவங்க சொல்றது எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்களா? A1 அக்யூஸ்டா முதலமைச்சர், தற்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய், அவர் எஃப்ஐஆர்ல நீங்க சேர்க்கல, அது இவங்க வழக்கு பதிவு சேர்க்கல. எஃப்ஐஆர்ல திமுக ஆட்சி காலத்துல தான் வழக்கு பதிவு பண்ணது. அது அன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. அவர் மதியழகம் பேரையும் இவர் பேரையும் ருசி ஆனந்த் பேரையும் போட்டாங்க. அப்படி தான் சார் இருக்கும். யாராவது ஒருத்தரை பேரை போட்டு தான் எஃப்ஐஆருங்கிறது சார்ஜ் ஷீட் அல்ல. நீங்கள் வித்தியாசத்தை ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கணும். இது வேறு அது வேறு. சார்ஜ் ஷீட்டு ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன். தமிழ்மணி அந்த இடத்துல இருந்தால் சம்பந்தம் இருக்கலான்னா எஃப்ஐஆரில் இருக்கும், பட்டு சார்ஜ் ஷீட்டில் இருக்காது. சார்ஜ் ஷீட்டில் இருக்கலாம், தமிழ்மணி இருக்குது, இன்னும் 18 பேருக்கு இருக்குது, இருக்கலாம், செய்யலை. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், அவர் குற்றம் செஞ்சார்னு யாரும் சொல்லலை. பட் இவ்வளவு நாள் நீங்கள் வச்சுருந்தது இன்றைக்கி என்ன செய்திருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு? ஆமாப்பா, 9 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாராவது மனசாட்சியில் கை வச்சு 41 பேர் இறந்து போன வழக்கில் ஒரு 9 மாதம் வச்சுக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் கற்றுக்கிட்ட சட்டம் மட்டம், எனக்கு சட்டம் தெரியலேன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு அது கொலை இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு தெரியாது சார், நான் ஸ்பாட்டில் இல்லை, அங்கேருந்து நான் எதையுமே பார்க்கல. என்னுடைய சந்தேகமெல்லாம் எல்லாரும் பேசி வச்சுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி படுத்தாங்க. அவங்க மனசில் குற்றம் இருந்திருக்கு. அவங்க குற்றம் பண்ண இல்லாட்டி எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுக்கணும்? சிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்கன்னுவாங்கல்ல சார். என்னங்க சிக்க வைக்குவாங்க? ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதிகாரம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒரு மாநிலத்தில் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னும் பொழுது யார் மேலே வேண்டுமானால் வழக்கு பண்ணலாம், அதற்கான ஆவணங்களை தயாரிக்கலாம். நல்ல கேள்வி. இப்படி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணால் சிக்க வைப்பாங்களா, இல்லை ஃபேஸ் பண்ணால் ஓப்பனில் நின்னா பண்ணுவாங்களா? நீங்கள் சட்டம் தெரிய வேணாம் உங்களுக்கு, இயல்பாக சொல்லுங்கள் சார். எனக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே தானே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்பிளனேஷன் ஆகுது? அப்படி இது எப்படி எல்லாரும் ஆஃப் பண்ணாங்க ஃபோனை? பேசல, யாருக்காவது தெரியுமா? அந்த கட்சிக்காரங்க சொல்லட்டும். பேசல சார். முதல் சுற்று பார்வையை நான் முன் வச்சுக்கிறேன். தமிழ்மணி சார், எப்படி பார்க்குறீங்க சார்? அடையமாக தற்காலிக ஆறுதல்ங்கிறது கொஞ்சம் கெயின் பண்ணுறாங்க. நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, இதில் தோல்வி என்பது உச்சநீதிமன்றத்துக்கு. அவங்ககிட்ட தான் கடைசி கண்ட்ரோல் இருக்குது.
எந்த உத்தரவுனா இதில் போடலாம். நான் சொன்னமா 4 வாரம் கழிச்சு கேளு, சிபிஐ அதிகாரி ரிப்போர்ட் கொண்டாடணும், இப்பயே 8 மாதம் தாண்டி ஓடிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தவறல்ல. இந்த மனுவை டிஸ்மிஸே பண்ணியிருக்கலாம் சார். வழக்கறிஞர்கள் திறமை குறைஞ்சவங்களாக ஆகிட்டாங்க காலப்போக்கில், நீதிபதிகளும் ஆகிவிட்டார்கள். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்டில் நடந்தது. நாம் சொல்கிறோம்ல, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். இது எல்லா பேப்பர், சினிமா, டிவியில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு பியூட்டிஃபுல் நடந்தது, ரெக்கார்டில் இருக்குது. ஒரு ஆளை யாரோ மாணிக்கமோ கிருஷ்ணமூர்த்தியோ அடித்து தூக்கி போட்டாங்க, செத்து போயிட்டான். அவன் ஆற்றுல கிடந்தான், உடம்பு பூரா மீன் கடிச்சிருச்சு, தண்ணி உள்ளே போய் உடம்பெல்லாம் உப்பி அடையாளம் தெரியலை. செத்தவன் மாணிக்கமாங்கிறது தெரியல. அந்த காலத்து டோபி மார்க் அவர் வேட்டிலே இருந்தது, அவர் மாணிக்கம்னு காமிக்குது. எந்த விதமான அந்த காலத்தில் உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் 90 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் கிடையாது. வக்கீல் ஒருத்தர் செத்தது அந்த ஆளே கிடையாது, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னு அந்த அக்யூஸ்டுக்காக தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க, மிக முக்கியமான விஷயம். அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஜட்ஜி கேட்டுக்கிட்டு சில சந்தர்ப்ப சாட்சியங்கள், அவரை தூக்கிக்கிட்டு ஆற்றுல கொண்டு போட்டது, இதெல்லாம் பார்த்தவங்க இருக்காங்க. ஒரு உருவத்தை தூக்கிட்டு போனாங்களே தவிர இவர் தான் தூக்கிட்டு போனாங்களா அது யாருக்கும் தெரியல. இதில் அந்த ஜட்மெண்ட்டு போட்டாச்சு, 18ஆம் தேதி ஜட்மெண்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த அக்யூஸ்டுக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அப்பிக்கிறான வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் போட்டு காலைல 11 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அவர் வந்து கேட்குறாரு, ஜட்ஜ்மெண்ட்டு காலையில் சொல்லாதீங்க, ஒரு 2 மணிக்கு சொல்லுங்கள். என்னையா எதுக்கியா கேட்குற? இல்லை, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், செத்து போயிட்டதாக நீ நடத்திக்கிட்டு இருக்க ஆள், அவர் நீங்கள் சாப்பிட்டு வந்து 1:30க்கு உட்காருவீங்கல்ல, வரேன்னு இருக்கார் கோர்ட்டுக்கு. அப்படியா? ரைட். ஜட்ஜு ரெடி பண்ண ஜட்ஜ்மெண்ட்டில் கையெழுத்து போடாமல் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு வந்து உட்காந்தார். 1:30க்கு எல்லாரும் வாசலை பார்க்குறாங்க, வராரா, செத்து போனவர் வராரா வராரா வராரான்னு. எல்லா வக்கீலு, நீதிபதி எல்லோரும் கூட இருந்த அந்த கோர்ட்டில் உள்ள பியூனு குமாஸ்தா எல்லாம் வரல. ஜட்ஜி எடுத்து தூக்கு தண்டனைன்னு எழுதி கையெழுத்து போட்டார். இவர் கேட்டார், என்னங்க இன்னும் இருக்கிறாருன்னு இந்த கோர்ட்டில் இருந்த 35 பேரும் வருவார்னு ஆவலாக எதிர்பார்த்தாங்கல்ல, அந்த சந்தேகம் இன்னும் இருக்குல்ல, நீங்களும் பார்த்தீங்கல்ல, ஜட்ஜும் நான் வர்றாருன்னு சொன்னங்க, நீங்கள் வருவார்னு வாசலையே பார்த்தீங்கல்ல, சந்தேகம் இருக்குல்ல, இன்னும் செத்தது அவர் தாங்கிறதுல எப்படிங்க தண்டிச்சிங்க? ஜட்ஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் பார்த்தேன், நீ பார்த்த, அவ்வளவு பயலும் பார்த்தான், இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு நிற்கிறான கூண்டில் ஆள், அவன் வாசலை பார்க்கல, அவனுக்கு தெரியும் கொண்டு விட்டோம்னு, அதனால் அவன் வாசலையே பார்க்க, நாங்கள் எல்லாம் வாசலை தான் பார்த்தோம், வந்துடுவார். அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவன் பார்க்கல, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் கொண்டு விட்டான்னுட்டு. அதனால் ஒரு பாரும் திறமையாக இருக்கணும், நீதிபதிகளும் திறமையாக இருக்கணும், அப்போ தான் நியாயம் நடக்கும். நன்றி சார்.